என் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். நமது ஒளிநாடா சேனலில் நாம் கேட்க இருக்கும் கதையின் பெயர் வேதாளம் சொன்ன 5வது புதிர்கதை, இருவரில் யார் கணவன். உங்களுக்காக வாசிப்பது விஜய் பீமநாதன். சோமவேதி என்னும் நகரத்தை நீதி வம்சகேது என்னும் அரசன் ஆட்சி செய்து வந்தான். அவன் பத்திரகாளி கோயில் ஒன்றை கட்டி குடமுழக்கும் செய்தான். குடமுழுக்கு விழாவை காண வந்திருந்த ஒரு பெண்ணை கண்டு ஒருவன் மனம் புரிந்து கொள்ள ஆசைப்பட்டான். அப்படி அந்த பெண்ணை மனம் புரிந்து கொள்ளும் வாய்ப்பு தனக்கு கிடைக்குமானால் பத்திரகாளிக்கு தன் உயிரை காணிக்கையாக செலுத்துவதாக சபதம் செய்து கொண்டான். சில நாட்களில் அவன் விரும்பியபடியே அந்த பெண்ணை அவன் திருமணம் செய்து கொண்டான். திருமணம் நிறைவேறிய சில நாட்களில் தன் தங்கையையும் மைத்துனனையும் அழைத்து செல்வதற்காக அண்ணன் வந்தான். இருவரையும் அழைத்து கொண்டு அவன் ஊருக்கு புறப்பட்டான். போகும் வழியில் பத்திரகாளி கோயில் ஒன்றும் அதன் அருகில் ஒரு குளமும் இருந்தன. குளத்தில் இறங்கி மூவரும் நீரை பருகிவிட்டு கரையில் சிறிது நேரம் இளைப்பாறுவதற்காக உட்கார்ந்தனர். அப்பொழுது காளியை வணங்கிவிட்டு வருவதாக சொல்லிவிட்டு பெண்ணின் கணவன் கோயிலுள் சென்றான். அவன் போய் வெகு நேரமாகியும் திரும்பி வராததால் பெண்ணின் அண்ணன் தான் போய் மைத்துனனை அழைத்து வருவதாக சொல்லிவிட்டு கோயிலுக்குள் சென்றான். அண்ணன் போய் வெகு நேரமாகியும் திரும்பி வராததால் அவளும் கோயிலுக்குள் சென்றாள். கோயிலில் அவள் கண்ட காட்சி அவளை மயக்கம் அடையச் செய்தது. அங்கே அண்ணனும் கணவனும் கழுத்து அறுபட்டு கிடந்தனர். அந்த கோர காட்சியை கண்ட அவளும் தன் உயிரை போக்கிக் கொள்ள வாளை எடுத்து தன் கழுத்தை வெட்டி கொள்ள முற்பட்டாள். அப்பொழுது காளி நேரில் தோன்றி அவளை தடுத்து, பெண்ணே, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றாள். இறந்து கிடக்கும் என் அண்ணனையும் கணவனையும் உயிர்ப்பித்து கொடுக்க வேண்டும் தாயே என்று வேண்டி கேட்டுக்கொண்டாள் அவள். அப்படியே ஆகட்டும், ஆனால் நீ அவர்களுடைய தலைகளை எடுத்து அவர்களுடைய உடலில் பொருத்திவிடு, நான் உயிர்ப்பிக்கிறேன் என்றாள் காளிதேவி. உடனே அந்த பெண் பதட்டத்தோடு அண்ணனுடைய தலையை கணவனுடைய உடலிலும் கணவனுடைய தலையை அண்ணனுடைய உடலிலும் மாறி பொருத்தி விட்டாள். காளிதேவியும் அவள் பொருத்தியபடியே அவர்களை உயிர்ப்பித்து விட்டாள். அவர்கள் இருவரும் உயிர் பெற்று எழுந்த பிறகே தன்னுடைய தவறை உணர்ந்தாள் அந்த பெண். இப்பொழுது அந்த பெண் அவ்விருவரில் யாரை கணவனாக ஏற்க வேண்டும் என்று கேட்டது வேதாளம். கடுகளவும் யோசிக்காத விக்ரமாதித்தன், உயிர் பெற்று எழுந்த அவ்விருவரில் எவன் முதலில் அவளை தன் மனைவி என்று அழைக்கின்றானோ அவனையே அவள் கணவனாக ஏற்க வேண்டும் என்று விடுவித்தான் விக்ரமாதித்தன். உடனே வேதாளம் கட்டவிழ்த்து கொண்டு போய் மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது. விக்ரமாதித்தன் அதை தொடர்ந்து போய் கட்டி தூக்கி கொண்டு வந்தான். வேதாளம் மறுபடியும் கதை சொல்லத் தொடங்கியது. தொடரும். வேதாளம் சொன்ன 6வது புதிர்கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.